ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சூர்யா கிட்ட வந்துட்டு நம்ம மகா எவ்வளோ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் கௌதமாக தான் இருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே சூர்யா வந்துட்டு இல்லவே இல்லை, அவன் அப்படிலாம் இல்லை. அப்போ கௌதம்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலாம், ஏன் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய த்ரெட்டில் இருக்க ஐஸ்வர்யா அந்த விஷயம் ஏன் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது ஒரு நியாயமான கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணது பின்னாடி கௌதம் தான் இருக்காருன்னு தெரிஞ்சாலுமே எனக்கு கோவம் தான் வருமே தவிர எனக்கு நான் என்றைக்குமே கௌதம் வெறுக்க மாட்டேன், ஏன்னா நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் வடிக்கிற. ஏம்மா, முன்னாடி செஞ்ச வேணெல்லாம் பின்னாடி ஒன்று துரத்துதுமா, இருந்தாலும் நீ திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ திருந்தாலும் உன் புருஷன் திறந்த மாட்டாமா, உன் புருஷன் உலகமாக ஃப்ராடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கௌதம் என்ன பண்ணுறாருனா ட்ரிங்க்ஸ் போடுறாராமா. ட்ரிங்க்ஸ் போட்டாமா நடிக்கிறானான்னு தெரியல. இவன் நல்ல நாளே அப்படி தான் இருப்பான். ட்ரிங்க்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கான், என் வாழ்க்கை அழிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம நாடகம். தம்பி நீ உருட்டலாம்ப்பா, உருட்டுறா இந்த ரீல் எது வரையும் போகுதுன்னு நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா குடும்பமும் மொத்த குடும்பமும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு நம்ம சூர்யா, நம்ம மகா, நம்ம ஐஸ்வர்யா எல்லாரும் வந்து என்ட்ரி ஆகி நிற்கிறாங்க. ஐயோ ராங்கான டைமில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் கடைசியில் வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் வச்சு இவர் அறபோதையில் எல்லா விஷயத்தையும் கேட்குறாராமா. நேற்று நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேளுங்க, சூர்யா அண்ணன்ட்டு கேளுங்கன்னு பிளேட் எப்படி மாற்றி விட்டாரு. எப்பட்றா அது எது நடந்தாலும் உனக்கு சாதகமாக வச்சுக்கிறியடா எப்பட்றா அப்படிங்கிற கதை தாங்க இவன்ட்ட. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன், சூர்யாவோட ரியாக்ஷன் திருன்னு முழிக்கிறாரு. ஓகே.